ஹை கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹோஸ்ட் நெட்ஒர்க்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட டாக்கர் பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நெட்ஒர்க் டைப் ஓவர்லே பற்றி பார்க்க போகிறோம். ஓவர்லே இந்த நெட்ஒர்க் டைப் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர் எல்லாமே ஒரே மிஷினில் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரிட்ஜு ஹோஸ்ட்டு உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நெட்ஒர்க் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து உங்கள் கண்டெய்னர்ஸ் வந்து மல்டிபிள் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் எங்கே வரும்னா டாக்கர் ஸ்வான் ஆர் வந்து கியூபர்நெட் சூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட கண்டெய்னர் வந்து மல்டிபிள் ஹோஸ்டில் ரன் ஆகும். அந்த டயத்தில் அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஓவர்லே நெட்ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ். இது வந்து மும்பையில் ஹோஸ்ட் ஆகிருக்கு, ஏபி சவுத்தில் ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுக்குள்ளே நான் ஒரு டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு கண்டெய்னர் வந்து இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் என்கிட்ட இருக்குது. இது வந்து EC2வாக தான் இருக்கணும்ல, எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு EC2ன்னு சொல்கிறேன். இது வந்து நார்த்தன் வெர்ஜினல் இருக்குது. ஆக்சுவலி இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்ப க்ளோசர் ரீஜன்ஸ் தான் சூஸ் பண்ணும். நம்ம எக்ஸாம்பிளுக்காக இது பார்க்கலாம். நார்த்தன் வெர்ஜினியாவில் இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து என்னோட ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து பேக் எண்டு. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இதுக்கும் ஆக்சஸே கிடையாது. அப்போ ஓவர்லே நெட்வொர்க் வந்து என்ன பண்ணும்னா, ஓவர்லே நெட்வொர்க் வந்து ஒரு ஐபி விர்ச்சுவல் ஐபி மாரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். எல்லா நீங்கள் அது வந்து ஆக்சுவலாக நம்மளால் டிஃபால்ட்டாக இந்த ஓவர்லே கொண்டு வர முடியாது. இந்த ஓவர்லே வந்து கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் அப்போ மட்டும்தான் வரும். கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் அப்போ உங்கள் கண்டெய்னர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்கேலிங் மாதிரி தான் அப் ஸ்கேல் ஆகும் ஆர் டவுன் ஸ்கேல் ஆகும். அப்போ வந்து வேற ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் அப் ஸ்கேல் ஆச்சுன்னா ஓவரில் என்ன பண்ணும்னா ஒரு விர்ச்சுவல் ஐபி இருக்கும். உங்களை அந்த கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷனில் அந்த கரண்ட் பாடில் ரன் ஆகிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த விர்ச்சுவல் ஐபிக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ஓவர்லே நெட்வொர்க் சொல்கிறது. ஓவர்லே ஜென்ரலாக ஓவர்லே என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓவர்லே நெட்வொர்க்கில் ரன் ஆகிற கண்டெய்னர்ஸ் ஆக்சுவலாக வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வேறு ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இன்டர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தான் ஓவர்லே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டைப் பார்க்க போகிறோம்னா IPVLAN. IPVLAN இந்த டைப், இந்த நெட்வொர்க் டைப்பில் நீங்கள் உங்கள் கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு கண்டெய்னருக்குமே யூனிக் ஐபி வந்து அட்ரஸ் பண்ணும். யூனிக் ஐபி அட்ரஸ் வந்து அட்டாச் பண்ணும். ஒரு கண்டெய்னருமே யூனிக் ஐபியில் ரன் ஆகும். அதுதான் வந்து IPVLAN. அடுத்து வந்து மேக் வீலன் என்ன பண்ணுன்னா பேர்லேயே இருக்குது. அப்போ ஒரு கண்டெய்னருக்குமே யூனிக் மேக் அட்ரஸ் அசைன் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னருமே இன்டர்நெட்டில் ஃபிசிக்கல் மிஷினை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் மிஷினுக்கு தான் மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது வந்து டாக்கர், இதுக்குள்ளே வந்து 2 கண்டெய்னர் ரன் ஆகுது, ரெண்டுமே மேக் வீலன் நெட்வொர்க்கில் ரன் ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் மிஷினாக தான் ஐடென்டிஃபை ஆகும், இதுவும் ஒரு ஃபிசிக்கல் மிஷினாக தான் ஐடென்டிஃபை ஆகும். IPVLAனுக்கும் மேக் வீலானுக்கு என்ன வித்தியாசம்னா, IPVLAN வந்து வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் அசைன் பண்ணும். மேக் வீலான் போத் ஐபி அண்ட் மேக் அட்ரஸ் அசைன் பண்ணும். இதுதான் வந்து மேக் வீலன் IPVLAN. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அவ்வளோவா யூஸ் பண்ணுற டைப் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுக்குன்னு யூஸ் கேஸ் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது நெக்ஸ்ட் வந்து நன், லாஸ்ட் டைப். டாக்கர் நெட்வொர்க்கோட லாஸ்ட் டைப் நன் டைப் என்னன்னா, அந்த கண்டெய்னருக்கு எந்த ஒரு நெட்வொர்க் டைப்புமே அசைன் ஆகாது. விண்டோஸ் மிஷின், டாக்கர், கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்கு எந்த ஒரு நெட்வொர்க் டைப்பே அசைன் ஆகாது. நீங்கள் இந்த கண்டெய்னர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஐசோலேட் ஃப்ரம் த ஐசோலேட்ஸ். இந்த கண்டெய்னர் வந்து ஐசோலேட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, டாக்கர், குள்ளிய பிரிட்ஜ் நெட்வொர்க் எதுக்குமே கம்யூனிகேஷன் கிடையாது. ரொம்ப செக்யூராக நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் வந்து நன்னு கொடுத்து ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனோட பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த கண்டெய்னர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இதுக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதுதான் வந்து நன் டைப்பு. இப்போ நம்ம 6 டைப் பற்றியுமே பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வந்து பிரிட்ஜு பற்றி பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோவில் ஹோஸ்ட்டு, இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து IPVLAN, ஓவர்லே, மேக் வீலான், அதுக்கப்புறம் நன்,
ஓவர்லே வந்து கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான நெட்வொர்க் டைப் வந்து ஓவர்லே தான். அது வந்து கியூபர்நெட்ஸாக இருக்கலாம், டாக்கர் ஸ்வானாக இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். இகேஎஸ் ஏகேஎஸ் நீங்கள் எதில் வேணுமோ கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுங்கள். ஓவர்லே நெட்வொர்க் டைப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே யூஸ் ஆகும். ஏன்னா கண்டெய்னர்ஸ் வந்து மல்டிபிள் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும், வேறு வேறு லொக்கேஷனில் இன்டர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஓவர்லே தான் ரன் ஆகும். இதுதான் வந்து டாக்கர் நெட்வொர்க் டைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர் கம்போஸ். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். டாக்கர் வந்து எப்படி வந்து கண்டெய்னர் கிரியேஷனை லெவரேஜ் பண்ணுது டாக்கர் கம்போஸ் வச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.